மக்கள் அதிகாரம் சார்பில் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் பாசிச பிஜேபியை தோற்கடிப்போம், இந்தியா கூட்டணி ஆதரிப்போம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பேரணி மற்றும் மாநாட்டு நிகழ்வில் திருமாவளவன், வீரபாண்டியன், ஜவாஹிர்லா உள்ளிட்ட பல்வேறு கட்சித் தலைவர் உரையாற்றினார்கள். அதில் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் கோபட்காந்தி ஆற்றிய உரையை காணலாம். பெரிய குடும்பத்து பிள்ளைகளோடு ஒன்றாக டூன் பள்ளியிலே படித்தவர். அதற்கு பிறகு லண்டனிலே போய் பொருளாதாரம் தணிக்கை துறையிலே சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்டுக்காக படிக்க போன இடத்தில் நிறைவேற்றுமைக்கு எதிராக, அந்த இளம் வயதில் நிறைவேற்றுமைக்கு எதிராக அங்கே போராட்டம் நடத்தி லண்டனிலே கைது செய்யப்பட்டு லண்டன் சிறையில் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கமே இவர் லண்டனில் வச்சுக்க முடியாதுன்னு வெளியில் போன்னு திருப்பி அனுப்பினது. அப்படி லண்டனிலேயே நிறைவேற்றுமைக்கு எதிராக போராட்டம் நடத்தி இளம் வயதிலேயே சிறைக்கு சென்று அதன் பிறகு இந்தியாவுக்கு வந்து மார்க்சிய லெனின் இயக்கத்தில் இணைந்து ஒரு நீண்ட காலம் மக்களோடு மக்களாக வாழ்ந்து வருகின்ற தோழர் கோபாட்காந்தி அவர்கள் 10 ஆண்டுகள் சிறையிலே கழித்தவர். லண்டன் சிறை மட்டுமல்ல, இந்தியாவிலே தெலுங்கானா சிறை, வங்காளத்து சிறை, மராட்டிய சிறை, குஜராத் சிறை, இப்படி இந்திய மாநிலங்களில் பல்வேறு மாநில சிறைகளிலே பல்வேறு சதி வழக்குகளை அவர் மீது புனைந்து அவரை சிறையில் அடைத்து வதைத்தார்கள். 10 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். சிறையில் இருந்த காலத்தில் அவருடைய அனுபவங்களை எல்லாம் தொகுத்து ஃப்ராக்சர்ட் ஃப்ரீடம் ஃப்ராக்சர்ட் என்ற ஒரு ஆங்கில புத்தகத்தை, பெரிய புத்தகத்தை எழுதியிருக்கார். ஏராளமான புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த 76 வயதிலும் உழைக்கக்கூடிய மக்களுக்காக இன்றைக்கும் சிந்திக்கக்கூடிய தலைவர், மாவோயிஸ்ட் இயக்கத்தினுடைய மத்திய கமிட்டியில் முக்கிய உறுப்பினராக செயல்பட்டவர். சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக மாவோயிஸ்ட் அமைப்பில் இருந்தவர் விலக நேர்ந்தது. இருந்தாலும் கூட இப்போதும் உழைக்கும் மக்களுக்காக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கக்கூடிய முன்னணி சிந்தனையாளர்கள், மோஸ்ட் ஹைலி ரிகார்டட் இன்டலெக்சுவல், அப்படிப்பட்ட மதிப்பு வாய்ந்த தோழர் அவரை நாங்கள் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அவர் உடனடியாக ஏற்றுக்கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிறார். ஆகையினால் அவருடைய பேச்சு, அவர் பெரிய பிரபலமான பேச்சாளர் அல்ல, ஒரு பெரிய சிந்தனையாளர் என்றாலும் கூட இந்த மாதிரி பெரும் மேடைகளில் அதிகமாக பேசியவர் அல்ல. ஆகவே அவருடைய பேச்சு ரொம்ப முக்கியமான பேச்சு. இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாசிச சூழலில் RSS பிஜேபியை நாம் எதிர்கொள்வதற்கு ஊக்கம் தருகின்ற பல செய்திகளை, கருத்துக்களை அவர்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். அதனால மழை தூறல் இருந்தாலும் கூட தோழர்கள், நண்பர்கள் அதை பொருட்படுத்தாமல் நீங்கள் அந்த உரையை நீங்கள் கேட்க வேண்டும். அவருடைய உரையை பேராசிரியர் இனியன் அவர்கள் மொழிபெயர்க்க இருக்கிறார்கள். இந்த இடையில இன்னொரு கூடுதல் ஒரு அறிவிப்பு. நாங்கள் இந்த மாநாட்டை ஒழுங்கு செய்வதில் எங்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் இருக்கின்றன என்பது எங்களை பற்றி அறிந்தவர்களுக்கு தெரியும். இப்போ இந்தியா கூட்டணியை ஆதரிக்கிறோங்கிறதுனால ரொம்ப பேர் தப்பாக கணக்கு போட்டுருவான். திமுகவிட்டேருந்து ஏதாவது வாங்கியிருப்பாங்களோ, இல்லை பேராசிரியர் ஜவஹர்லால் ஏதாவது நிறையா கொடுத்துருப்பாரோ, அல்லது திருச்சி தோழர் வேல்சாமி ஏதாவது கொடுத்துருப்பாரோன்னு கூட பல பேருக்கு சந்தேகம் வரும். நாங்கள் தெரு தெருவாக வசூல் செய்து தான் இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோம். ஆகினால் இங்கே வந்திருக்கின்ற நண்பர்கள், எங்களுடைய தோழர்கள், வழக்கம் போல் நாங்கள் துண்டேந்தி தான், இன்னும் உண்டியல் கொடுக்கறது எங்களுக்கு பெருமை தான். அதனால் எங்களுடைய தோழர்கள் துண்டேந்தி வருவார்கள். உங்களால் இயன்ற அதிகபட்ச நிதியை நீங்கள் தந்து ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு I invite Comrade Kobatgandhi to address the gathering. Comrades and friends, sorry I am not able to speak in Tamil. Comrade will translate. Hello. Yeah. I'll just present some brief points on the question of Hindutva fascism and how to deal with it in the present context. I've written a paper, it's in English, they'll translate it in Tamil, and I think it will be available afterwards. நண்பர்களே, தோழர்களே, இந்த விழாவுக்கு வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு தமிழில் பேச தெரியாது, ஆங்கிலத்தில் தான் நான் பேசுகிறேன். அதை தோழர் இனிவன் மொழிபெயர்ப்பார். தற்போது முதலாக நான் எழுதியுள்ள கட்டுரையிலிருந்து எப்படி பாசிசம் இங்கு வளர்ந்துள்ளது, அதை எப்படி நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என்பது குறித்து கருத்தை வைக்கிறேன். Hindu fascism is nothing but a mixture of extreme Brahmanism and corporate power.
both foreign and Indian. Extreme forms of Brahmanism, I say, because Brahmanism is prevalent in every way, in every family, at least in the Hindu world. And so it's an extreme form of fascism and corporate power, the foreign powers and the Indian, like Ambani, Adani, Tata's, Birla, etc. Big corporate powers. இந்து பாசிசம் என்பது வேறு ஒன்றுமல்ல, அதி தீவிரமான பார்ப்பனியம், அதனுடன் கூட்டு சேர்ந்துள்ள பெருநிறுவன நலன்தான் காரணமாக இருக்கிறது. அதுதான் இந்து பாசமாக இன்று உருவாகியுள்ளது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், இந்த பார்ப்பனியம் என்பது நம் குடும்ப அளவிலிருந்து அனைத்து தளங்களிலும் பரவியுள்ளது. அதிலும் நாம் பெருநிறுவனம் என்று குறிப்பிடும் பொழுது இந்தியாவில் உள்ள அதானி, அம்பானி போன்ற இவருடைய பெருநிறுவன மூலதன சக்திகளும் இதோடு இணைந்து பாசமாக உருவெடுத்துள்ளது. Foreign powers also, not just Ambani, Adani, also the multinational companies. வெறும் அதானி, அம்பானி மட்டுமல்லாமல் வெளிநாடுகளில் உள்ள பெருநிறுவனங்களை இணைந்துதான் பாசத்தை உருவாக்கியுள்ளன. If you see the history of the rise of Hindutva, I wouldn't say fascism, but Hindutva, it was started by Rajiv Gandhi, or in fact the seeds were laid even earlier by Indira Gandhi. She was killed for that. And in the 80s, in the late 80s, and it rose into a demonic force today in 2014. But the seeds were laid by the Congress. இந்துத்துவ சக்திகள் இந்தியாவில் வளர்ந்த வரலாற்றை நாம் எடுத்துக்கொண்டால், அது குறிப்பாக 1980களில் ராஜீவ் காந்தி காலகட்டத்தில் தான் அதன் உச்சத்தை அடைந்தது. அப்போதுதான் அது தனது பாய்ச்சலை தொடங்கியது. அது தற்போது பெரு வடிவம் எடுத்து நம் முன் ஆபத்தாக நிற்கிறது. So Hindutva fascism has three aspects to it. One political, the other cultural, and third economic. இந்துத்துவ பாசம் என்பது மூன்று நிலைகளில் நாம் காணலாம். ஒன்று அரசியல் நிலைகளில், மற்றொன்று பொருளாதார நிலைகளில், மற்றொன்று கலாச்சார நிலை. ஆக மூன்று நிலைகளிலும் இந்துத்துவ பாசம் பரவியுள்ளது. I am not going to speak on the political aspect because I am just an individual, and the political aspect changes. Like here, they support India. In Bengal, they had a front called No Vote to BJP. It takes various forms and various ways. I am not going to speak on the political. It depends on the situation. நான் அரசியல் பற்றி பெரிதாக பேச போவதில்லை. என்றால் தற்போது மேற்கு வங்கத்தின் தேர்தல் கூட பிஜேபி எதிர்த்து வாக்களிங்கள் என்று தான் நான் பிரச்சாரம் செய்தேன். நான் ஒரு தனிநபராக இருப்பதால் அரசியல் குறித்து பெரிதாக பேச போவதில்லை. I'll mostly focus on the cultural, that's Brahmanism, and the economic, that's corporate power, and what the alternative should be. நான் பேச இருப்பது முதன்மையாக பார்ப்பனியம், பிராமணியம் எப்படி இங்கு வளர்ந்துள்ளது என்பதும், மேலும் கார்ப்பரேட் சக்திகள், அதாவது பெருநிறுவன சக்திகள் எப்படி அதை ஆட்கொண்டிருக்கின்றன என்றும், கூடுதலாக அடுத்து ஆல்டர்னேட்டிவ் மாற்று சக்தியாக எதை முன்வைக்க போகிறோம், எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்பதுதான் பேச போகிறேன். At the cultural level, if we see, Brahmanism percolates every section of the Indian people, all sections from our family life to our social life to patriarchy against women. How many women are here on the stage and or in the organization or in the audience? It is a very pernicious thing as Indian society, Brahmanism. It takes the form of hierarchy, that's caste of course, which is the worst, patriarchy. It takes superiority. In the left circles, it manifests as intellectual superiority, may not be caste superiority. It takes varied forms. Thus, the extreme form of it is Hindutva fascism. பார்ப்பனியம் என்பது நமது சமூக வாழ்வில் அனைத்து குடும்பங்களையும் ஊடுருவியது. அது குடும்பங்களில் ஆணாதிக்கமாகவும் மேலும் பல கலாச்சாரங்களையும் ஊடுருவது. இன்னும் குறிப்பாக சொல்வதென்றால், அது அறிவுத்தலங்களில் பார்ப்பனியம் என்பது தன்னை மேட்டுமை தன்மையாக காட்டிக்கொள்கிறது. அந்த மேட்டுமை தன்மை என்பது இடதுசாரி சிந்தனையாளர்கள் கூட அந்த தன்மை நீடித்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் இந்த மேடையில் பார்த்தால் பெண்களுடைய பங்களிப்பு மிகவும் குறைவாக இருக்கும். சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பார்ப்பனியம் என்பது எப்போதும் ஆணாதிக்கத்தை வெளியிடுகிறது. அது மேலும் ஜாதியை கொண்டு மக்களை பிளவுபடுத்தி வருகிறது. This I can't understand how even the left or the Marxists or the Democrats are not taking a stand against this Brahmanism, because India has a great historical tradition of the anti-Brahmin movement, starting from the Charvakas to Buddhism, in those days Jainism, the Bhakti tradition, and now Ambedkar, Periyar, Phule and Marx. Such a long 3,000 years history of fighting Brahmanism, but where is it in the நான் இங்கு கூர்ந்து பார்ப்பதென்றால், இங்கு இருக்கும் ஜனநாயகவாதிகள், இடதுசாரிகள், மார்க்சியவாதிகள் கூட இந்த பார்ப்பனியத்தின்
சூழ்ச்சியை எவ்வாறு கண்டுகொள்ளவில்லை, அதை குறித்து பேசவில்லை என்று வருத்தமாக இருக்கிறது. அது பல வகையில் ஊடுருவியுள்ளது. இருந்தும் பார்த்தா இந்தியாவின் கலாச்சாரம் என்பது மதவாதத்துக்கு எதிராக, அதாவது சாருவாகனர் காலத்தில் தொடங்கி அதிலிருந்து புத்தர், அதை தொடங்கி ஜைன மதம் என்று பல மதங்கள் பல வழிகளில் பார்ப்பனியத்துக்கு எதிராக உருவானதுதான். ஆனால் அதை எப்படி இங்குள்ள முற்போக்கு சக்தியை கண்டுகொள்ளவில்லை என்பதுதான் மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. The Brahmanism is the root cause, cultural and social root cause, and the seeds on which fascism functions. And unless we use this historical tradition of ours, this great democratic and anti-Brahmin tradition, we will get nowhere in fighting fascism. இங்கு உருவாகியிருக்கும் பாசிசம் என்பது பார்ப்பனியத்தின் அதிதீவிர வழியாக தான் வந்திருக்கிறது. ஆனால் இந்தியாவின் கலாச்சாரம் என்பது எப்பொழுதும் பார்ப்பனியத்துக்கு எதிராகவும் முற்போக்குத்தன்மை ஜனநாயகத்தன்மை இருக்கக்கூடியது. அதை ஏன் நாம் கைக்கொள்ளவில்லை, அதை ஏன் தொடரவில்லை என்பதுதான் கேள்வியாக இருக்கிறது. All ruling classes from history, including the Mughals, the Islam, have attacked the non-Brahmin movement. They have supported the Brahmins because most of their advisors were upper caste and Brahmins, including the Mughals. They supported killing the Bhakti Saints, Guru Nanak. All these people were attacked even by the Mughal rulers. So that is the level at which Brahmanism is deep rooted in our society. And any anti-Brahmins, look at the Bhakti Saints, most of them were killed by the Orthodox. In the land of Periyar today, where do you even find 20% of what Periyar fought for 50 years ago today? இந்தியாவில் பல மன்னர்கள் ஆண்ட போதும் அனைத்து ஆட்சிகளும் பார்ப்பனியமயமாக தான் இருந்திருக்கிறது. ரொம்ப உதாரணமாக நீங்கள் பார்க்கணும்னா இங்கே ஆண்ட முகலாயர் கூட அவருடைய உயர்மட்ட பிரதிநிதிகளாக ஆலோசனை உறுப்பினராக பார்ப்பனர்கள் தான் இருந்திருக்கிறார்கள். அதனால தான் அவர்கள் பக்தி இலக்கியம் என்று வளர்ந்த காலத்தில், பக்தி இலக்கியம் வளர்ந்த காலத்தில் இருந்த பல்வேறு பார்ப்பனிய எதிர்ப்பு சக்திகளை அரசர்கள் கொண்டிருக்கிறார்கள். குருநானக் என்று பல உதாரணங்களை குறிப்பிடலாம். இது தொடர்ச்சியாக என்ன செல்கிறது என்றால், ஆட்சி அதிகாரம் யாரிடம் இருந்தாலும் பார்ப்பனியம் என்பதுதான் நீண்ட காலமாக இங்கு கோலாச்சி கொண்டிருக்கிறது. இன்று நான் இங்கு பெரியார் மண்ணில் காணும் இந்த காட்சி, பெரியார் அவர்கள் விதைத்த விதையில் ஒரு 20% வளர்ச்சியை நான் காண்கிறேன். அந்த வகையில் மகிழ்ச்சியாக இருக்கிறது. And the same tradition of killing and murders continue today with the killing of Gauri Lankesh, Pansade, Kalburgi and what's his name? Dabholkar. The same, nothing but a continuation of the old tradition of how the Bhakti Saints were killed. மன்னர்கள் ஆட்சி காலத்தில் எப்படி பார்ப்பனிய எதிர்ப்பை பேசியவர்கள் பக்தி இயக்கத்தில் வந்தவர்கள் கொல்லப்பட்டார்களோ அதே போலதான் தற்போது மக்களாட்சி காலத்திலும் கௌரி லங்கேஷ், தபேல்கர் போன்ற முற்போக்கு ஜனநாயகவாதிகள் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பழைய நடைமுறையை தான் இன்றளவும் பார்ப்பனியத்துக்கு எதிராக யார் பேசினாலும் அவர் கொலை செய்யப்படுவது தொடர்கதையாக இருக்கிறது. And I must give one point here. Not only all history, I talked about the Mughals, but the worst in promoting Hindutva have been the colonial rulers, the British. The British were the first to translate the Bhagavad Gita and call it the major Hindu text. The complete abstract nonsense of the Bhagavad Gita was made into the main Hindu text by the British. முகலாயர் பற்றி மட்டும் நான் குறிப்பிட்டதாக நீங்கள் நினைக்க வேண்டாம். இன்னும் மோசமாக இந்துத்துவத்தை இங்கு பரப்பியதில், அதை உருவேற்றியதில் முதன்மையாக இருப்பவர்கள் காலனி ஆட்சியாளர்கள் தான் இந்துத்துவத்தை இங்கு விதைத்தார்கள். ஏன் என்றால் அவர்கள் பகவத்கீதையை மொழிபெயர்த்து அதை தான் இந்துக்களுக்கான வேதம் என்று கூறியதோடு கூடுதலாக மனுசாஸ்திரம் கூறிய அனைத்தையும் அங்கிருக்க பண்டிதர்களை கொண்டு இந்துக்களுக்கான சட்டமாக ஆக்கினார்கள். ஆகவே முகலாயரை விட இந்துத்துவ சக்திகள் இன்று வளர்ந்திருப்பதற்கு விதை போட்டவர்கள் காலனி ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறார்கள். This was done by Warren Hastings in the straight after the Battle of Plassey in 1780s. 1700களில் பிளாசி வார் நடந்த பிறகுதான் இங்கு ஆங்கிலேய ஆட்சி, அதாவது காலனி ஆதிக்கம் நிலை பெற்றது. அந்த காலனி ஆதிக்கம் நிலை பெற்ற பிறகு வாரன் ஹாஸ்டிங் பிரபுதான் இந்த பிராமணிய வாதத்தை, பார்ப்பன வாதத்தை இந்தியாவில் விதைத்தவராக இருக்கிறார். After that, the same British called 10 Pandits and developed what was called the Zantu Code, which defined who is a Hindu. And that set the base. Till then, who is a Hindu, no one knew. But it was the British who defined it through the so-called Zantu Code. வாரணாசி காலத்துக்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இங்கிருந்த பண்டிதர்கள், சமஸ்கிருதம் இருந்த பார்ப்பன பண்டிதர்கள் 10 பேரை அழைத்து இந்துக்களுக்கான சட்ட நடைமுறைகளை, இந்துக்கான பழக்க வழக்கங்களை குறித்து அவருடன் கேட்டு எழுதப்பட்டதுதான் ஜந்து கோடு என்று சொல்லப்படுகிற இந்து சட்டமாக இன்றளவும் நீடிக்கிறது. அதற்கான விதையை போட்டவர்களாக காலனி ஆட்சியாளர்கள் தான் இருக்கிறார்கள். And it's the British historians who wrote the Hindu history of India
based on religion. The Hindu age, the Muslim age, and the British age. The Muslim age was called the Dark Ages, and the Hindu age was called the Golden Age. இன்னும் குறிப்பாக சொல்வதனால் யாரெல்லாம் இந்துக்கள் என்று கேட்டபோது அந்த ஜந்து சட்டத்தின்படி இவர்கள்லாம் இந்துக்கள் என்று இந்து பண்டிட்கள் வரையறை செய்து கொடுத்தான் ஆங்கிலேய ஆட்சியை ஒற்றுக்கொண்டார்கள். பிற்காலத்தில் என்ன செய்தார்கள் என்றால் ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு பக்க சார்பாக இந்த இந்துக்களுக்கு ஆதரவான வரலாற்றை புனைய ஆரம்பித்தார்கள். அந்த புனைவின்படி உருவாக்கப்பட்டதுதான் முகலாய ஆட்சி காலம், காலனி ஆட்சி காலம் என்பதனால் அதை பொறுத்தவரைக்கும் முகலாய ஆட்சி காலம் இருண்ட ஆட்சி காலமாகவும் பார்ப்பனை மயமாக்கப்பட்ட ஆட்சி காலம் பொற்காலமாகவும் கருதப்படுகிறது. And this is the history that is still today adopted by even the left historians, the same structural history based on a religion which the British formulated. பிரிட்டிஷார் எழுதிய இந்த மதம் சார்ந்த வரலாறு தான் இன்றளவும் இங்கு அடிப்படையாக பின்பற்றப்படுகிறது. இன்னும் கூடுதலாக இடதுசாரிகள் கூட பிரிட்டிஷார் எழுதிய இந்த மதம் சார்ந்த பிரிவினைக்கு உட்பட்ட வரலாற்றை தான் உண்மையான வரலாறாக நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். So the whole question is that all the ruling classes, including today's ruling classes, have promoted the Hindutva agenda right from time immemorial, but we have a great tradition of fighting this Hindutva agenda, but without an alternative, this fight against Hindu fascism will stay a dead letter. And what is that alternative? இங்கு ஆளும் வர்க்க சக்திகளாக இருக்கக்கூடிய அனைவரும் இந்த இந்துவாதத்தை தான் எடுத்துக்கொண்டு தொடர்ச்சியாக அதிகாரத்தையும் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமது கலாச்சாரம் என்பது சார்வா காலம் தொடங்கி மாற்று கலாச்சாரம், பார்ப்பனிய எதிர்ப்பு கலாச்சாரம் இருந்துள்ளது. அதனால் நமது தற்போதைய கேள்வி என்பது இந்த பார்ப்பனிய கலாச்சாரத்துக்கு, இந்த பார்ப்பனிய ஆதிக்கத்துக்கு எதிராக எதை நாம் வைக்க போகிறோம், மாற்று அரசியலாக அல்லது மாற்று சக்தியாக எதை கைக்கொள்ள போகிறோம் என்பதை பற்றி பார்ப்போம் தோழர்களே. The only today Hindu fascism is being promoted by the ruling classes as nationalism. Unless it's this fake nationalism that has to be opposed and true patriotism has to be supported. How? இன்று இருக்கும் இந்த இந்து பாசிசம் என்பது எதை கொண்டு வழி நடத்தப்படுகிறது என்றால் தேசியவாதம் என்ற ஒற்றை சொல்லில் வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அது பொய்யான தேசியவாதம். இந்த தேசியவாதத்துக்கு எதிராக நாம் நாட்டுப்பற்றையும் நாட்டின் மீது தீவிர அன்பையும் விதைத்தவர்களாக மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த மாற்று எப்படி உருவாக்குவது என்பதை பார்ப்போம். Many Maoists and ML and all these groups are lately taking a lot of seminars against Hindu fascism. It's going on in Bengal. There was a rally from Calcutta to Banaras. There was a seminar in Bangalore, everywhere. But unless you present an alternative, why should the masses rally with you on a negative slogan? பாசுக்கு எதிராக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பேரணிகள் பொதுக்கூட்டம் நடக்கிறது. அது குறிப்பாக மார்க்சிய லெனினிய இயக்கங்கள் கல்கத்தா, பனாரஸ் தொடங்கி ஒரு பேரணியும் அதை தாண்டி பெங்களூருவில் ஒரு கருத்தரங்கு நடத்தினார்கள். ஆனால் அந்த கருத்தரங்கு அனைத்துமே பாசிசத்தை எதிர்ப்போம் என்று ஒற்றை வாக்கியத்தோடு முடிகிறதே தவிர அதற்கு மாற்றாக எதை வைக்க போகிறோம், மாற்று அரசியலாக எதை கொண்டு வர போகிறோம் என்று அவர்கள் எதையும் சொல்லாமல் எப்படி வெற்றி பெற போகிறது? So the only alternative is to expose the fake nationalism and presented by genuine nationalism. That genuine nationalism is against the foreign companies and the foreign loot of our country. Today, 17% of our GDP is drained abroad. During the British time, it was 8%. We have to fight this, we have to stop this. That is genuine patriotism, and that's what we have to fight for. இந்த போலி தேசியவாதத்துக்கு எதிராக ஒரு மாற்றை நாம் வைக்க வேண்டும். அது உள்ளார்ந்த தேசியவாதமாக, அன்பை விதைக்க தேசியமாக இருக்க வேண்டும். அது குறிப்பாக எதை நாம் முன்வைக்க வேண்டும் மாற்று அரசியல் என்றால் பொருளாதார கொள்கையின்படி முன்பு ஆங்கிலேய ஆட்சி காலத்தில் இருந்தபோது கூட நமது உள்நாட்டு உற்பத்தியில் மொத்த உற்பத்தியில் 7% தான் காலனி ஆதிக்கம் மற்றும் ஆங்கிலேய ஆட்சிகளால் எடுக்கப்பட்டது. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் பெருநிறுவனங்கள் மேலும் பெருங்குள்ள தொடர்புடைய இங்கு இருக்கும் கயவர்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து 17% நாட்டின் உற்பத்தியை அந்நிய நாடுகளுக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை தடுக்காமல் நாம் அடுத்த கட்டத்துக்கு நகர இயலாது. எனவே நாம் உண்மையான தேசியம் என்பது இந்த பொருளாதாரத்தை மீட்பதுதான் இருக்கிறது என்று தோழர் குறிப்பிடுகிறார். Unfortunately, most of the left, most of the liberals, most of the so-called Democrats are not willing to accept this slogan. And as long as this loot takes place, continues, it took place during the British, it took place during the Congress rule, it's increased during the Modi rule. And now it is nearly 1/5 of our GDP every day, every year flowing abroad. How can a country develop with such a drain of our wealth to foreign countries? Keep that money in India. That is true patriotism. Give call to boycott foreign goods. I have just written an article on the Palestinian-Israel conflict. I said boycott all Israel goods in India. Take concrete action in India.
if you want to support the Palestinians out there. Just by weeping for the Palestinians, it's means nothing. Israel is from Coca-Cola to Pepsi to all these companies, all have the backing of the Zionists. Fight those Zionists by boycotting their products in India. நான் இந்த வாதத்தை முன்வைக்கும் பொழுது இங்க இருக்கும் இடதுசாரிகள், முற்போக்குவாதிகள் மற்றும் ஜனநாயகவாதிகள் கூட இந்த சுரண்டல் வாதத்தை தட்டி கேட்காமல் தான் தேசியவாதத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் பலன் கிடையாது. ஆகவே ஒரு நாட்டின் மொத்த உற்பத்தியில் 1/6 தொடர்ச்சியாக வெளிநாட்டு நிறுவனங்களால் ஏகாதிபத்தியங்களால் சுரண்டப்படும் காலத்தில் அதை நீங்கள் தடுக்காமல் தேசியவாதத்தை இல்லது மாற்று அரசியலை முன்வைக்க முடியாது. இதை தொடர்ச்சியாக வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன். மேலும் தற்போதைய இஸ்ரேல் பாலஸ்தீன் போரின் போது கூட அனைவரும் இஸ்ரேலை புறக்கணிப்போம், ஜியோனிஸ்டை பற்றி மிக காட்டமான அறிக்கைகள்லாம் வெளியிட்டார்கள். ஆனால் நான் என்ன முன்வைத்தேன் என்றால், இஸ்ரேலில் வந்து வரும் பொருட்களை, அங்கு உற்பத்தி செய்யப்பட்டு அனுப்படும் பொருட்களை, அவருக்கு கிடைக்கும் பொருளாதார நலன்களை நீங்கள் புறக்கணித்தால் மட்டும்தான் இஸ்ரேல் பாலஸ்தீன் போருக்கு முடிவு வரும் என்று நான் முன்வைத்துள்ளேன். அந்த கருத்தில் நான் ஆணித்தரமாக இருக்கிறேன். அதனால் சுரண்டல்வாதத்துக்கு எதிராக இந்த பெருநிறுவனங்கள் மற்றும் அதோட கூட்டு சேர்ந்து கொண்டு, இது எந்த ஆட்சியிலும் மாறவில்லை, காங்கிரஸ் ஆட்சியிலும் பெரு வணிக நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் இங்க இருக்கும் ஒட்டுமொத்த உற்பத்தியில் அவர்களை பங்கை திருடிக் கொண்டிருந்தார்கள். தற்போது மோடி ஆட்சி காலத்தில் அது கூடுதலாக அதிகரித்துள்ளது. எனவே இதை தடுத்தால் மட்டும்தான் இங்கு நாம் மாற்று என்ற வாதத்தை வைக்க முடியும். I have written an article in Mainstream last month only, in which I have listed the products of these Zionists. All from Google, Facebook, all are run by Zionists, and it is these Zionists, billionaires, 90 of them I've listed, who promote those dalals in Israel to butcher the Palestinians and Islamic people out there in the Middle East. It is promoted by these big billionaires and their agents in Israel. We should boycott them. I've listed the products also which we can boycott. That's nominal. It depends on the activists, political activists, what products to take. But I've listed which are the products run in India which these Zionists are producing, indirectly or directly. Boycott them. நான் கடந்த மே மாதம் எனது கட்டுரையில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இங்கு நடக்கும் பெருவணிக நிறுவனங்களில் ஜியோனிச சார்பாக, அதாவது இஸ்ரேலில் இருக்கும் ஜியோனிச தீவிரவாத குழுக்களின் சார்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் கூகுள் மற்றும் அனைத்து இணையதளங்களிலும் அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது. ஆகவே அவர்களது ஒட்டுமொத்த பங்களிப்பை, அதாவது அவர்கள் பொருளாதார நலன்களை நாம் சுருக்குவதன் மூலம், இன்னும் குறிப்பிட வேண்டும் என்றால், அந்த ஜியோனிச குழுக்களில் இருக்கும் 19 பெரும் பணக்காரர்கள் தான் இப்போது நடந்து கொண்டிருக்கும் இஸ்ரேல் பாலஸ்தீன் போருக்கான காரணமாக இருக்கிறார்கள். இவர்கள் தான் தங்களது வணிக நல வேட்கைக்காக பாலஸ்தீனை கொன்றொழிக்க இதற்கான பொருளாதாரத்தை தந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். எனவே நாம் குறைந்தபட்சம் அந்த பொருட்களை, அவர்களுடைய பொருளாதார தயாரிப்புகளை மறுதளித்து இல்லை புறக்கணித்தால் மட்டும்தான் நாம் அதற்கு எதிராக குரல் எழுப்பது நியாயமாக இருக்கும். அதை நான் முன்வைத்துள்ளேன். ஆனால் ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவர்களுடைய கொள்கைகள், கோட்பாடுகள் மாறுவதாக இருக்கலாம். அதை பொறுத்து குறைந்தபட்சம் அந்த ஜியோனிச தீவிரவாத குழுக்களுடைய தொடர்புடைய உற்பத்தி பொருட்களை நாம் புறக்கணிப்போம் என்பதை முன்வைக்க வேண்டும். So, comrade, to final sum up, we need to replace the slogan of fake nationalism with genuine patriotism by boycotting or opposing, at least boycotting is a method adopted, of opposing the foreign drain, foreign companies, and in this context the Zionist lobby operating in India. Thank you. நான் இறுதியாக சொல்ல விரும்புகின்றால், இங்கு நாம் எப்பொழுதும் போலி தேசியவாதத்துக்கு எதிராக உண்மையான நேர்மையான உள்ளார்ந்த தேசியவாதத்தை முன்வைக்க வேண்டும். அதற்கு முதற்கட்டமாக பெரு வணிக நிறுவனங்கள், வெளிநாட்டு நிறுவனங்கள் இருந்து இங்கு சுரண்டல் போடுவதை, சுரண்டல்வாதத்தை தடுப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும். கூடுதலாக ஜியோனிச தீவிரவாத குழுக்கள் அந்த அரசால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கிறேன். நன்றி. தோழர் கோபால் காந்தி அவர்கள் ரொம்ப சுருக்கமா பேசி முடிச்சிருக்கிறாரு. கோபால் காந்தி அவர்கள் இந்தியாவில் எல்லா துறைகளையும் பற்றிய விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ளுகின்ற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கிறாரு. காலையில் நாங்கள் பேசும்பொழுது எங்களிடம் கேட்டுக்கொண்டார். அந்த முயற்சியில் அந்த ஆய்வுகளை தமிழில் கொண்டு வருகின்ற பொறுப்பை மக்கள் அதிகாரம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காலையில் எங்களிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அவர் மெயின் ஸ்ட்ரீம் என்ற ஒரு ஆங்கில இணையதளத்தில் தொடர்ச்சியாக எழுதி வருகிறார். ஆங்கிலம் தெரிந்த நண்பர்கள் அந்த மெயின் ஸ்ட்ரீம் என்கிற இணையதள நூலை நீங்கள் வாசிப்பு ஏராளமான செய்திகளும் கட்டுரைகளும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார். அவற்றையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அவருக்கு நன்றி சொல்லி